இவர் இப்படி பேசுறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வரலாறு தெரியாத நபராக இருக்கிறார். ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அழகா சொல்லுவாங்க. மஜூசிகளும், ராஃபிதாக்களும், யூதர்களும் தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொண்டாங்கன்னா, அவங்களுடைய தீமையிலிருந்து முஸ்லிம்களை நிம்மதி அடைய செய்யறதுக்காக அல்லாஹ்வை புகழுங்கள். மேலும் அந்த இரு தரப்பினரும் குழப்பத்திலும், ஃபித்னாவிலும் நீங்க சிக்கிவிடாமல் இருக்க அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல் ஃபதாவா அல் குப்ரால சொல்லியிருக்கிறாங்க. இமாம் அல்பானி அவர்கள் சொல்லும்போது, அஹ்லு சுன்னாக்கள் வந்து யூதர்களுக்கு எதிராக ராஃபிதாக்களோடு நிற்க மாட்டார்கள். அதேபோல ராஃபிதாக்களுக்கு எதிராக யூதர்களோடு நிற்க மாட்டார்கள். ஃபதாவா அல் யௌமியால ஒளிப்பதிவுல வரக்கூடிய விஷயம். ஈரான் தான் அமெரிக்கர்கள் காபூலுக்குள்ள நுழைய வழி செஞ்சுச்சு. மேலும் ஆப்கானிஸ்தானை அழிப்பதற்கும் அது உதவியது. மேலும் ஈரான் தான் ஈராக் மக்களை கொன்று குவித்தது மற்றும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு உள்ளே நுழையத்துக்கு காரணமா இருந்தது. ஈரானோட போரின் போது இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் 80களில் வந்து ஈராக்கின் அணுசக்தி திட்டத்தை வந்து இஸ்ரேல் குண்டு வீசி அழிப்பதற்கும் ஈரான் ஆதரவாக இருந்தது. சிரியால லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதை கொன்று குவிப்பதற்கு, அவர்களை அகதிகளாக வெளியேற்றுவதற்கு ஈரான் தான் பெரிய ஆதரவை வழங்குச்சுன்னு சொல்லலாம். மேலும் லெபனான்ல இருக்கக்கூடிய தலைவர் ரஃபீக் ஹரீரியை படுகொலை செஞ்சது, அவங்களுடைய அரசாங்கத்தை சீர்குலைத்தது ஈரான் தான். மேலும் யமன் நாட்டை அடியோடு அழித்தது ஈரான் தான். அங்கு நடந்த கிளர்ச்சிக்கு ஆதரவளிச்சு ஹூத்தி பயங்கரவாத குழுவுக்கு ஆயுதம் வழங்கி செங்கடல் பகுதியில வந்து ஈரானுடைய ஒரு துறைமுகமாக யமனை மாற்றியதும் ஈரான் தான். மேலும் பலஸ்தீன்ல ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு ஹமாஸ் மற்றும் ஃபத்தாஹ் அமைப்புகளுக்கு இடையே பிரிவினையை தூண்டிவிட்டு காசால தனது கலாச்சார சடங்குகளை புகுத்தியதும் ஈரான் தான். மேலும் அல்ஜீரியால 90களில் நடந்த உள்நாட்டு போரின் போது அங்க நடந்த பயங்கரவாதங்களுக்கு வந்து ஈரான் ஆதரவு அளித்ததாக அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் சையத் அஹ்மத் கசாலி சாட்சியம் அளித்திருக்கார். மேலும் மெக்சிகோ, கொலம்பியா, சிரியாவோடு இணைஞ்சு ஈரான் மற்றும் அதன் கூட்டாளிகள் தான் உலக அளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அரபு நாடுகளை சீரழிக்கிறாங்க. சிரியால பல லட்சம் மக்களை கொன்று குவித்த அயோக்கியர்கள் இவர்கள். அதுல கொல்லப்பட்ட குழந்தைகள் மட்டும் 2 லட்சத்துக்கும் மேல. குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் என கற்பழிக்கப்பட்டு பட்டினியால் ஒடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. குறிப்பாக சிரியால பஷார் உல் அசதோடு சேர்ந்து பண்ணாத அட்டூழியங்கள் இல்லை இவங்க. அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத் தருவானாக. சகோதரர் பிஜே அவர்களுக்கு. மாலிக்குடைய அழகான கவுல் போல, அநியாயக்காரனை அநியாயக்காரன் மூலம் அல்லாஹ் தண்டிப்பான், பிறகு 2 பேரும் என்ன செய்வான்? அல்லாஹ் தண்டிப்பான். மாலிக் சொன்னது போல ஆஷியத்து தசூக்கில யன்தகிமுல்லாஹு மினத் தாலிமி பித்வாலிமின் சும்ம யன்தகிமு மின் கிளையும் பிஹிமா என்று சொல்லியிருக்காங்க இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா ஆஷியத்து துசூக்கில.